வணக்கம் நண்பர்களே. பரோட்டானா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். பரோட்டா, குருமா இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு தரும். அதை நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் இந்த தடவை. அப்போ வீட்டில் செய்யும்போது அப்பாவை தான் செய்ய சொன்னோம். முன்னாடியே ஊற வைக்கணும் மாவை அப்படி இப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி மாவை ஊற வச்சு மாவு பிசைஞ்சி நூல் பரோட்டா செய்யணுன்னே எங்கள் அப்பா உடனே கரெக்டாக அதை தட்டி முடித்த உடனே அவர் கத்தி எடுத்து அறுத்தார். அடுத்து சுற்றி வச்சார். அடுப்பில் வச்சு நம்ம கடலை எண்ணெயை போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்தாரு. வீட்டிலேயே குருமாவும் நாங்களே செஞ்சோம். வீட்டில் குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஆனால் கடையில் இருக்க மைதாவுக்கும் நம்ம வாங்குகிற நாங்கள் நாகா மைதா வாங்கினோம். அதுக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வருது. நாகா மைதாவுக்கும் கடையில் இருக்க மைதாவுக்கும் அவங்க வேறு ஏதோ பிராண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர் பாருங்கள், வித்தியாசம் வருது. ஆனால் பரோட்டா தட்டவே வேண்டியது இல்லையாட்டுக்கு. நல்லா நூல் பரோட்டா பாருங்கள் எப்படி இவர் தட்டுறாரு. இருந்தாலும் அந்த கட் பண்ணி போட்டது அப்படி தூக்குனாலே அப்படியே நூல் நூலாக விழுவுது. எந்த கஷ்டமும் இல்லை கடிக்கிறதுல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பரோட்டா. அப்புறம் வீட்டில் செஞ்ச குருமா ஊற்றி தான் சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக வீட்டிலையே நீங்கள் நம்ம வீட்டு குருமா செஞ்சு பரோட்டா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.